ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டே 75க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் 75th டே தான் ஆரம்பிச்சிச்சு. கருப்பாயி சாங்கை போட்டு விட்டுருந்தாங்க. 2 லைனில் பாடிட்டு விட்ருவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டையும் பாடுறான்ப்பா. நெக்ஸ்ட் டே நம்ம டைட்டில் வின்னர் ஸ்மால் பாஸில் படுத்து இழுத்து போத்தி தூக்கிட்டு இருந்தா அப்படி நாய் குலைச்சி எழுப்பி விட்டுருச்சு. நைட்டு ஏதாச்சும் மிச்சரு பூந்தின்னு சாப்பிட்டுட்டு டயர்டாக தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த பிக் பாஸில் இருக்க நாய்க்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லை. இதை பார்த்த விச்சு மம்மி, டேய் நீ இங்கே தான் இருந்தியா இவ்வளோ நேரம்? எனக்கு தெரியவே இல்லைடா. இப்படிலாம் பண்ணவே பண்ணாத, உஷாராயிரு, இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், போய் மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம விச்சு மம்மி சொல்றாங்க, இன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனேவே எல்லார்ட்டையுமே டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த 2 நாள் போகட்டும், அடுத்த வாரம் பாரு எல்லாம் செம்மையா அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே நெக்ஸாவோட கோல்டன் ஸ்டார் அவார்ட் நம்ம விக்ரம்க்கு கொடுத்தாங்க. 6 ஸ்டார் வாங்கி வின் பண்ணதுனால இதுக்கப்புறமா எல்லாரும் குரூப்பா உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதான்ப்பா புரட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் நம்ம கூல என்ன சொல்றாங்க, இந்த விச்சுவை பார்த்தியா, அதுக்கு புளியோதரை செய்ய தெரியாதான், இதெல்லாம் உலகமாக நடிப்புடா சாமி, அந்த அர்ச்சனா புள்ள பண்ணிச்சுல வந்த வாரம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிச்சுல, இப்பயும் அப்படிதான் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், சரியான நடிப்பு. இப்போ நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட எல்லாத்தையும் கட்டிடுவாங்கங்கிறதுக்காக ஒதுங்கி இருக்கு. இதுங்களுக்கெல்லாம் வயிறு ஃபுல்லா சாப்பிடணும், கலர் கலரா ட்ரெஸ் போடணும், பாட்டு போட்டு ஆடணும் அப்படின்ட்டு தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதுக்கப்புறமா டாமிக்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்க, செம்ம காமெடியா இருந்துச்சு. இதே மாதிரி உள்ள இருக்கிறவங்களுக்காக வெளியில இருக்க ஆடியன்ஸ் ஒரு கேம் விளையாண்டாங்க இல்லையா, அதுல நம்மளோட வாரியர் டீம் வின் பண்ணிட்டாங்க. அதாவது ரவீனா, அர்ச்சனா, மணி இவங்களுக்கு ஸ்பெஷல் வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நடக்க போகிற டாஸ்க்கு இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டாஸ்க்லாம் பார்க்க செம்ம ஃபன்னாக இருந்தது. பட் டாஸ்க் நடக்கும்போது அர்ச்சனா கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க போல். அதில் காண்டாகி ரவீனா கத்தாதீங்க அப்படின்னு சொல்ல அங்கேயே 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. நடுவில் நம்ம மணி தான் காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரும் தனித்தனியாக பிரித்து விட்டு உட்கார வச்சா. அப்படி இந்த டாஸ்கில் நம்ம டாமிக்ஸோட ரேஞ்சர்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அதாவது விக்ரம், விஜய், விசித்ரா இவங்க 3 பேர் வின் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு 1 வருஷத்துக்கான டாய்லெட் கிளீனர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா ரவீனா மணி கிட்டையும் அர்ச்சனா, விஜய் அண்ட் விஷ்ணு கிட்டையும் மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அர்ச்சனா பிள்ளைக்கு எத்தனை வாரம் அடி வாங்கினாலும் வீக்கெண்ட்ல வம்புழுக்கிறத விடவே மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ரவீனா பிள்ளையும் தான் சும்மா சிரிச்சு எல்லாரும் டென்ஷன் படுத்துது. எல்லாரும் சொன்னாலும் சிரிக்காம இருக்கா, அப்படி நினைச்சு விட வேண்டியதானே. ரெண்டும் இதை ஒரு கண்டென்ட்னு சொல்லி அதை நமக்கு வேற போட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பிக் பாஸ். அவரை சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம நிக்சனை கூப்பிட்ட பிக் பாஸ் சீரியஸா ஒரு துக்க சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவோட மைக்கு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. செத்து போச்சா அப்படிங்கிற மாதிரி நடந்தது. இதுக்கப்புறம் சொன்னாரு பாருங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, எடுத்து போய் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னதுதான். இவரும் அதுக்கேற்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரவீனாவோட மைக்கு செத்து போனதுக்கு ஊர்வலம் நடத்தி ஆடி பாடி பண்ண வேண்டிய மரியாதைலாம் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் செம்ம காமெடியா இருந்தது. நம்ம பிக் பாஸ் அவரோட பங்குக்கு ஃபுனரல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உங்க குரலை வெளியில கொண்டு போறதே இதுதான், அதை போய் இப்படி பண்ணிட்டீங்களே, இஷ்டத்துக்கு தூக்கி போடுறது, கண்ணா பின்னான்னு மாட்டுறது, அது மேலே ஏறி உட்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னன்னு சொல்றது தெரியல, செம்ம காமெடியா இருந்தது. எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்க பங்குக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா வேற மௌன அஞ்சலி தனியா செலுத்தினாங்க. நெக்ஸ்ட் இந்த வாரத்துக்கான ஒன் வாஸ் தலைவன் யாருன்னு கேப்டன் கிட்ட கேட்டாங்க. தினேஷை செலக்ட் பண்ணாரு. அவர் டாஸ்க் விளையாண்டு சிக்கன் தந்தூரியை வின் பண்ணிட்டாரு. அடுத்த வாரத்துக்கு யாரு கேப்டன்சில நிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து ஸ்மால் பாஸ் டீம்மேட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் காயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் ரூமில் 75 டேஸ் ஆனதுக்காக ஸ்வீட்ஸ் கொடுத்து அமைச்சிருந்தாரு பிக் பாஸ். இதில் எல்லாம் குஷியாகி எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்தாங்க. 75 டேஸ்க்கான ஜேர்னி பற்றி ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஷ்ணு இது என்னோட ரொம்ப நாள் கனவு, ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கூல் சுரேஷ் என்ன, எல்லாரும் பார்த்து பேசுப்பா, என்ன பூர்ணிமாவை மட்டும் பார்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லி அங்கேயும் கலாச்சி விட்டாரு. நெக்ஸ்ட் டே நம்ம அர்ச்சனா பேச வந்தாங்க. நான் 6 சீசனுக்குமே வெறித்தனமான ஃபேனு, நானே பிக் பாஸ் 7ல வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நான் எப்பயாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பக்கமே தலை வச்சு பறக்க மாட்டேன், ஓடி போயிடுவேன். பட் இங்கே நான் அப்படி இருக்க முடியாது. நெக்ஸ்ட் டே அவங்க மூஞ்சில தான் முழிக்கணும், பேசினா பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறதே நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க.
நெக்ஸ்ட்டு விஜய் வந்து பேசினாரு. அவர் பேசும்போதே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன்லாம் அழுவானா நான் யோசித்தேன். என்னன்னு தெரில, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் எல்லாரையும் இங்கே நிஜமாக தான் கூப்பிடுறேன், அண்ணன் தம்பி அப்படின்னா நான் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து என் கெரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு நம்ம மாயா வந்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும். ஒரு நாள் நிக்சனும் ஐஷும் வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஏன் நல்லா தானே போகுது. உங்க ஆளு தானங்க சொன்னாங்க வீட்டில் இல்லாதவங்கள பற்றி பேசக்கூடாதுன்ட்டு. ஏன் அவங்க டாப்பிக்கை மறுபடியும் எடுத்து அந்த பேரை இன்னும் ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம நிக்சனுக்கும் அதே தான் தோணியிருக்கும் போல இருக்கு. ஏங்க உங்கள் சீக்கிரட்டை சொல்கிறேன்ட்டு ஏன் சீக்கிரட்டை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதை காதில் வாங்காத நம்ம மாயா சுற்றி வளைச்சி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையே தினேஷோ அர்ச்சனாவோ விசித்ராவோ பேசியிருந்தா நிக்சன் வந்து வாயை மூடு, நீ வாயை மூடு அப்படின்னு கத்திருப்பாரு. இப்போ மாயா பேசினதுனால இவர் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக 75 டேஸா பூர்ணிமாவுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. நம்ம பூர்ணிமாவும் வந்துட்டு மாயா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணி விஷ்ணு கிட்ட போயிட்டாங்க. விஷ்ணு என்ன எப்படி நினைக்கிறாருன்னு தெரில. திடீர்னு ஃப்ரெண்டாக இருக்காரு, திடீர்னு அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுறாரு. ஆனால் எனக்கு தினேஷ் மேலே வந்து இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கோவம் இருந்தது. நேற்றுக்கு இவர் அழுத உடனேவே அந்த கோவமும் எனக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்கள் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு சொன்னாரே, P+M = டேஞ்சர், P = சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஒன்று சொல்கிறேன், P மட்டும் இல்லை, M = வேஸ்ட்டு தான். P+M + யாராக இருந்தாலும் = ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம விச்சு மம்மி, நான் எல்லாரும் 2 வாரத்திலே போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 மாதத்துக்கு மேலே இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நம்பவே முடியல. மக்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்ணுறது வேறு விஷயம். உங்கள் 18 பேரை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிறதே என்னால் தெரியாமல் தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோட ஈகோவே காலியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அர்ச்சனா வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்துட்டு நான் உங்களை நம்புகிறேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஜெனியூனாக தான் இருக்கேன், அதே ஜெனியூனிட்டி தான் உங்ககிட்ட இருந்தும் எதிர்பார்க்குறேன். இனி அம்மா அப்படின்னு சொன்னால் போதும், மற்றபடி இந்த காசு பணம் டைட்டில்லாம் என்னத்துக்கு? தினேஷ்க்கும் கூலுக்கும் மட்டும்தான் என் மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது வந்து ஏஜ்னால இருக்கும், நாங்களாம் ஒரே கேட்டகிரிங்கிறதுனால அப்படின்னு தினேஷ் தாக்காயிட்டாரு. இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூலனும் சொன்னாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி வீடே அவங்களுக்கு எதிரியாக இருந்தது, இப்போது வந்து நான் அவங்களுக்கு எதிரியாக இருக்கேன், வீடே அவங்களுக்கு வந்து ராசி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே எல்லாரும் 75th டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேயே அந்த பஞ்சாயத்தை கழிச்சு விட்டாங்க. நம்ம தினேஷ் வந்துட்டு பிக் பாஸ் 6 வந்து எனக்கு ரொம்ப கனெக்டடான சீசன். அதே மாதிரி பிக் பாஸ் 7 வந்துட்டு நான் போகணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். எனக்கு லேட்டாக தான் கிடச்சிச்சு, ஒயில் கார்டாக லேட்டாக கிடச்சாலுமே அந்த டயத்தில் எனக்கு சில ப்ராப்ளம்லாம் இருந்தது, வெளியில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. இப்போ இங்கே நான் நடந்துக்கிறது எனக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் நிறையா பேசணும், ஆனால் அதை வந்து டைட்டில் வின் பண்ணிவிட்டு அங்கே பேசணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா பிக் பாஸ் இனிமேல் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சுகரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் கொடுத்துட்டாரு. நம்ம மாயாவும் விஷ்ணுவும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா கரப்பாம்பூச்செல்லாம் அடித்து துரத்தி விட்டுறணும், இதுவே ரொம்ப லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வேற பூர்ணிமா கிட்ட சண்டை போட்டுட்டேன், வீக்கெண்ட் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரில அப்படின்னு மாயா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விஷ்ணு வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலி அடுத்த வாரம் செம்ம ஃபயராக இருக்க போதே, நல்ல வேலையாக அர்ச்சனாவும் விஜயும் இல்லை, மற்றபடி இந்த கூலு தினேஷ் விச்சு வந்துட்டு அவங்களாம் லக்கி பிளேயர், அவ்வளோதான், ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வரமாட்டாங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா வெளியில் அப்படியே உலாவா போகலான்னு கிளம்ப இதை பார்த்த விச்சு மம்மியும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும், இங்கே பாருங்கள் கேப்டன், இவங்க வந்து ஸ்மால் பாஸ்குள்ளே வராமல் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கத்தில் இருந்த மணி இதை கண்டுக்கிற மாதிரியே தெரில. அங்கே இருந்த ரவீனா கேப்டன் கேப்டன் அப்படின்னு கத்த, இங்கே பாருங்கள் 2 மணி நேரம் ஆனோம் அப்படின்னா இந்த நாளே முடிஞ்சு போயிடும், அதுக்குள்ளார எப்படி பஞ்சாயத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ தான் சொன்னிச்சிங்க சொந்தம் பந்தம் அப்படின்ட்டு எல்லாம் உருட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரவீனா பிள்ளை விடாமல் கேப்டன் கேப்டன்னு கத்த இவர் டென்ஷன் ஆகி இரு குண்டு பையா வர அப்படின்னு சொல்ல, எல்லாரும் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க கேப்டன் அப்படின்னு சொன்னதும் போய் சாவு அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டாரு. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் செம ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்ததுக்கும் நம்ம மணி இந்த பக்கம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாடினதுக்கும் பிக் பாஸ்க்கு ஒரே வைத்தறிச்சலாக இருந்திருக்கும். லாஸ்ட்டாக நம்ம தினேஷை கூல் அண்ணங்கிட்ட, பார்த்தீங்களா இந்த விச்சம்மா நம்மளையும் சேர்த்து அவங்க கேட்டகிரியில் போட்டுட்டாங்க, நமக்கும் அவங்களுக்கும் ஒரே வயசாக என்ன, உங்களே எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் 2 பேரும் ஒரே வயசா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார். அடுத்ததாக விஷ்ணுக்கிட்டையும் மணிக்கிட்டையும் நம்ம வந்து அடுத்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அளவு எல்லாரையும் சேர்த்து நாமினேட் பண்ணி விட்டுறணும், நாமினேஷனில் எல்லாரும் இழுத்து விட்டுறணும், V2 நான் பார்த்துக்கிறேன், எம்ஐயும் பியும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்லிக்கிட்டு இருந்தார். இது மட்டும் ரூல் பிரேக் கிடையாதா, நாமினேஷன்
பற்றி பேசக்கூடாது அப்படி நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க தினேஷ். நீங்கள் பண்ணால் மட்டும் தப்பே இல்லைல்ல. அவ்வளோதான் இன்றைக்கான பிக் பாஸ். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா.